ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சிரிப்பு உனக்கு? இல்ல, ஊருக்கே நாட்டாம பண்றவரு பொண்ணுக்காக வெங்காயத்து கூட சண்டை போட்டு அழறீங்கல்ல, அதான். வேலை பாருடி. நம்ம வீட்ல எல்லா வேலையும் உழுந்து நான் தான் பாப்பேன். அப்பெல்லாம் இந்த பக்கம் இருக்க பாத்திரத்தை கூட அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டீங்க. இப்போ உங்க பொண்ணுக்காக மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு செய்றீங்க. என்னையும் எங்க அப்பா செல்லமா தான் வளர்த்தாரு, ஞாபகம் இருக்கட்டும். இந்த கேள்விக்கு நான் பதில உங்க அப்பாட்ட போய் கேட்டுக்க, அவர் உனக்கு சொல்லுவாரு. என்னங்க, என்னை விட உங்க பொண்ணு மேல நீங்க தான் பாசம் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்னப்ப? அவ எந்திரிக்கிறதுக்குள்ள சமையல முடிக்கணும், சீக்கிரம் செய். அந்த சாம்பார் ரெடியானோன்னு இந்த தூக்குல ஊத்தி வச்சிரு. அப்புறம் சட்னி எல்லாம் இதுல ஊத்தி வச்சிரு. என்ன என்னங்க? ஐயோ, அலர் அடிக்குது, எழுந்துருவா. ஒரு நிமிஷம் பேசாம இப்ப என்னங்க பண்றது? இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஐயோ, இப்ப என்னங்க சொல்றது? பேசாம இருடி. சரி, ஒரு 5 நிமிஷம் இல்ல 1/4 மணி நேரம் இன்னும் தூங்கலாம். அவ எந்திரிக்கல மனோன்மணி. ஏய், நீ டக்குன்னு ரெடி பண்ண, நான் போய் வண்டியில சிலிண்டர் எல்லாம் தூக்கி வைக்கிறேன், வச்சுட்டு வரேன். அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இங்க என்ன பண்றீங்க? அத்தை, உங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தானே அண்ணனும் அண்ணியும் சொல்லியிருந்தாங்க. நீங்க என்னடானா இப்படி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கீங்க. இருங்க, நான் போய் அன்னிக்கு சொல்றேன். ஐயோ, சத்தம் போட்டு பேசாதமா, அவ முழிச்சிட்டு போறா. அப்புறம் உங்க அண்ணி காதுல விழுந்தது சாமி ஆடுவா. ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்லம் இல்ல. அத்தை, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே அண்ணி சொன்னாங்க. இல்ல பூஜா, செல்வி பாவம் தனியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. உங்க மாமாவால அதை பார்க்க முடியலமா, ரொம்ப வருத்தப்படுறாரு. உன்னையும் செய்ய விட மாட்டேங்கிறா. அதான் அவளுக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டோம். ஓ, அப்ப மாமாவும் உங்களுக்கு துணையா? ஆமா, அவர் எங்க? உடந்தையாவா? அவர்தான் மெயினே. இப்பதான் பாத்திரத்தெல்லாம் கழுவி உள்ள வச்சுட்டு வெளியே போனாரு. அதெல்லாம் சரிதான் அத்தை. இப்போ அண்ணி வந்து இதெல்லாம் பார்த்து யார் செஞ்சதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?